நீங்கள் பாஜகவுக்கு போனதில் முக்கியமான சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த விஷயங்கள் குறித்து நீங்கள் பேசியிருந்தீங்க. பெண்களுக்கான மரியாதை, அங்கீகாரம். ப. சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாரு, மணிப்பூர் விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இவ்வளோ நாள் இவ்வளோ மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற பிரதமர் இன்னமுமே கூட மணிப்பூருக்கு போகலை அப்படின்னு ரொம்ப சமீபத்தில் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் அவர் கூட வந்து காங்கிரஸ் ஒரு அரசியலுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தினாலும், சாக்ஷி மாலிக் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்னா பிரிஜ்பூஷன் சிங் அவரோட பையனுக்கு வந்து சீட் கொடுத்துருக்கிறதுனால இந்தியாவின் மகள்கள் வந்து நாங்கள் தோற்று போய் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ரெண்டு கருத்துக்களை நீங்கள் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு சீட்டு கொடுக்கலையா? அவர் மகனுக்கு தானே சீட்டு கொடுத்தாங்க. அது உங்களுக்கு ஓகேயா? மகன் என்ன செஞ்சாரு? அவன் இந்தியாவோட மகள்கள் வந்து அவங்க மகனுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை ஏதாவது அந்த மாதிரி அதெல்லாம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவரோட மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அது அவரும் வந்து கட்சி பணியாற்றியிருப்பாரு, அதனால் அவருக்கு கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவருக்கு சீட்டு கொடுக்கலையேங்கிறத இவங்க சந்தோஷப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் ஒருத்தர் என்ன தப்பு செஞ்சுருக்காருன்னு. இது வரைக்கும் பிரிஜ்பூஷன் மேலே இன்னும் கோர்ட் எந்த தீர்ப்பையும் கொடுக்காத பட்சத்தில் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அது என்னங்கிறத. அதே நேரம் அவர் மகனுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு கூட அந்த விரோதத்தையும் குரோதத்தையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க அதில் கொஞ்சம் யாராக இருந்தாலும் விமர்சனத்தை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.